வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியலுங்க. முருங்கைக்கீரையை அரிஞ்சு வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போ வந்து தாளிக்கிறோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா சேர்த்திக்கலாங்க. காரம் எப்படி வேணுமோ சேர்த்திக்கலாம், ஆனால் காரம் போட்டால் தான் நல்லாயிருக்குங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் சப்புன மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கச்சல் மாதிரி சுவையாக இருக்கும். அதனால் வெங்காயம் நிறையா போடணும், சின்ன வெங்காயம். அப்புறம் உங்களுக்கு பச்சை மிளகா வரமிளகா சேர்த்திக்கிட்டேங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் நிறையா தான் சேர்த்திக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன டேஸ்ட் வர பண்ணணுன்னா சின்ன வெங்காயம் நிறையா போடணும், காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும், தேங்காய் துருவல் நிறையா போடணும். அப்படி போட்டிங்கன்னா முருங்கைக்கீரை கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் சுவையாக தான் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் வரமிளகா சேர்த்திருக்கிறோம். இப்போ வந்து முருங்கைக்கீரை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சதை சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சிறுசாக அரிஞ்சிருக்கிறோம்னு. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த்தி ரெசிபியும் கூட. கீரை வந்து முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்கும்பாங்க, சொல்ல கேள்விப்பட்டிருக்குறோம். அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக இந்த கீரை பொரியல் இருக்குங்க. வேறு கீரை வாங்கணும் இல்லையோ, இது வந்து நாங்களே வளர்த்துறோம். அதனால் 10 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை பொரியல் இருக்குங்க. சூப்பராக சுவையாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த கலர் மாறாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த தண்ணி வற்றினா போதும். பாதி வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்தணும். பிகினர்ஸாக இருந்தால் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் முருங்கைக்கீரை பொரியல் அட்டகாசமாக செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. சும்மா லைட்டாக கொஞ்சமாக இருக்குது. இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. அப்படி தான் நான் நினச்சி சேர்த்துவேன். பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் கூட ஜாஸ்தியாக சேர்த்துவேன். வெறும் தேங்காயாகவே இருக்குங்க. கீரை க்ரீனுக்கும் அந்த ஒயிட் கலராகவே இருக்கும். அந்தளவுக்கு சேர்த்துவங்க தேங்காய் துருவல். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க முருங்கைக்கீரை பொரியல். ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.